ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. இந்த டெல்டா பகுதிகள் மட்டுமில்ல, நம்ம சென்னை, திருச்சி, கடலூர்லயும் என்ன நிலை, நீர்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது குறித்து நம்ம பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய நீரை தேக்கி வைக்க வேண்டிய அணைகள் எதுவுமே அணை போல தெரியவில்லை. சுத்தம் செய்யப்படாத ஒரு கிரிக்கெட் மைதானமாகத்தான் காட்சியளிக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதனால புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகிறது. 10 விழுக்காடு மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது அப்படின்றது செய்தியா இருக்கு. மாவட்டத்தினுடைய பெரிய கண்மாயாக விளங்கக்கூடிய கவிநாடு கண்மாய் ஒரு சொட்டு தண்ணீரும் இன்றி வறண்டு காணப்படுகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டை நிலை என்ன? நீர் ஆதாரங்கள் எவை? அங்க நீர் இருப்பு இப்ப எவ்வளவு இருக்கு? மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்க? திலகவதி, புதுக்கோட்டை மாவட்டம் இதுவரை சந்திக்காத பெரும் வறட்சியை சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வெயில் இந்த ஆண்டு வீசுவதால் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த கண்மாய், குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுமையாக வறண்டு விட்டது. தமிழகத்திலேயே அதிக நீர்நிலை கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை திகழ்கிறது. இங்க மட்டும் 6003 ஏரி, கண்மாய், குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வறட்சியோட அடையாளமா தமிழர்கள் எது சொல்லுவாங்கன்னா, ஒரு பனைமரமும் ஒரு கள்ளிச்செடியும் கருகி போச்சுன்னா அது வறட்சியோட அடையாளம்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பனைமரம் கருக தொடங்கி இருக்கு. அதே போல கள்ளிச்செடிகளும் காய தொடங்கி இருக்கு. ஒரு வறட்சியின் குறியீடாக பார்க்கிறோம். இந்நிலையில தான் இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடம் மாவட்டத்தின் பெரிய கண்மாயான கவிநாடு கண்மாய். இந்த கவிநாடு கண்மாய் நிரம்பினால் ஒரு 100 குளங்களுக்கு தண்ணீர் போகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கவிநாடு கண்மாயை வறண்டு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் காணும் காட்சி அளிக்கிறது. இது நமக்கு ஒரு பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து அகில இந்திய விவசாய சங்கத்தின் தமிழக பொதுச் செயலாளர் தனபதி இருக்காரு கேட்போம். இது போன்ற ஒரு கடும் வறட்சியை நீங்க உங்க வயசுக்கு பார்த்திருக்கீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் சந்திச்சிருக்கா? இப்ப இந்த வறட்சியை நம்ம எப்படி மீள போறோம்? ஏன்னா ஒட்டுமொத்தமாக இதே போன்ற நிலைமை நீடித்தால் குடிநீருக்கே பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்றாங்க. நம்ம எப்படி பாக்குறது? இது போன்ற வறட்சிகள் கடந்த காலங்களில் நிறைய வந்திருக்கு. 1974ஆம் ஆண்டு ஒரு கடுமையான வறட்சி. அப்பவும் 73ல் சரியா மழை பெய்யாம 74ல் இது மாதிரி கோடை மழை இல்லாதனால வறட்சி. அப்புறம் 92 பல ஆண்டுகளில் இந்த வறட்சியில் வந்திருந்தா கூட இப்போ நீண்ட காலம் நமக்கு மழையே இல்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு நமக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை ரெண்டுமே போதிய அளவு பெய்யல. ரெண்டாவது, இந்த மழையுடைய அளவு புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 945 மில்லிமீட்டர் ஒரு ஆண்டு சராசரி மழையளவு. இன்னைக்கு 705 மில்லிமீட்டர் ஆகி குறைஞ்சு போச்சு. அதுவும் இந்த பருவமழை எப்போவாது பெய்யறப்ப என்ன செய்யுதுன்னா ஒரே நாளில் ஒரு 100 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது. முந்தையெல்லாம் பல நாட்கள் அடைமழையாக பெய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே தண்ணி ரீசார்ஜ் ஆகும். எல்லா இடங்கள்லையும் தண்ணி பெருகும். குளம், குட்டைகள், மடைகள், அது இது எல்லா இடங்கள்லையும் இந்த நீர்நிலைகள்லாம் நிரம்பும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எப்போவாவது ஒரு நாளைக்கு திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு அந்த தண்ணி பூரா எங்கேயாவது சின்ன இடங்கள்ல தங்காமல் எங்கேயாவது போயிடுது. ரெண்டாவது, மழைநீர் சேமிக்கிற பழக்கம் இப்போ மக்கள்கிட்ட இல்லை. வயல்களில் ஒரு வயல்லையும் ஒரு நீர் உயர நெல் உயரம், நெல் உயர நீர் உயர, வரப்பு உயர நீர் உயரம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நம்ம நீரை தேக்க கூட முடியல. இப்போ இந்த ஆண்டு இப்போ அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயிலுக்கு முன்னாடியே இந்த அக்னி நட்சத்திரத்தில் அடிக்க வேண்டிய வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த நீர்நிலைகளையும் தண்ணி கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தை வரைக்கும். புதுக்கோட்டையில் 4 வகையான பாசன முறையில் விவசாயம் நடக்குது புதுக்கோட்டை மாவட்டம். ஒன்று ஆற்று பாசனம், காவிரி தண்ணி ஒரு 28,000 ஏக்கருக்கு மட்டும் காவிரி நீர், உபரி நீர் வரும். அதுவும் கடந்த ஆண்டு காவிரியில் அந்த உபரி நீர் வரல. அதுக்கப்புறம் மழை தண்ணீர் நேரடியாக வானாவாரி பாசனம், மழை நீர் பெய்யாதனால அந்த மழைகள் இல்லாதனால அந்த பாசனம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் குளங்கள் நிரம்பாதனால குளத்து பாசன பகுதிகள் நிறைய இருக்கு. இந்த புதுக்கோட்டையில் நஞ்சைன்னு சொன்னாலே குளத்து பாசன பகுதி மட்டும்தான் நஞ்சை. அதனால இந்த நஞ்சை தீர்வா என்ன பாக்குறது? இந்த நஞ்சை நிலங்கள்ல இதுக்கு நஞ்சை நிலங்கள்ல இதுல பாசனம் பண்றோம். அதுக்கப்புறம் இரவை பாசனம்ங்கிறது பம்பு செட் வச்சு பாக்குறது. இதுக்கு தீர்வு மழைநீர் சேகரிப்பு, மரம் வளர்ப்பு, காடுகளில் இருக்கக்கூடிய மழைநீரை அறுவடை செய்வது, இதுதான் பெரிய தீர்வு. இந்த தீர்வுக்கு அரசாங்கமும் மக்களும் ஒன்றிணைந்து இதை செய்யணும். 1991ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மழைநீர் சேகரிப்புக்காண்டி ஒரு திட்டத்தை கொண்டு வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் பொது இடங்கள்ல எல்லாம் மழைநீர் சேகரிக்கும். அது மாதிரி ஒரு மழைநீர் சேகரித்து அத்துணை இடங்களிலும் தண்ணீர் அவர்களுடைய தேவைக்கான தண்ணீரை சேகரிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும்.
திலகவதி, இப்ப விவசாய சங்க தலைவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கடும் வறட்சியில புதுக்கோட்டை மாவட்டம் சிக்கி தவிக்குது. இதே நிலைமை தொடர்ந்தால் குடிநீருக்கே பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இனிமேல் வருங்காலங்களில் இது போன்ற ஒரு நடவடிக்கை இல்லாமல் தடுப்பதற்கு மழைநீரை சேமிப்பு அவசியமா இருக்கு, மரங்களை நடுவதும் அவசியமா இருக்கு. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி முத்துப்பழம்பதி. கோடை வெப்பத்தையும் கத்திரி வெயிலையும் ஒரே நேரத்தில் தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. கோடை மழை பொழியுமா என்றெல்லாம் தெரியாது, கேள்விக்குறிதான். ஆனால் இந்த நேரலையின் வாயிலாக இதனை உலகிற்கு எடுத்துச் சொல்கிறோம், அரசிற்கு எடுத்துச் சொல்கிறோம். முன்னெடுப்புகள் இருக்கும் என்று நம்பலாம். அந்த நம்பிக்கையோடு அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.